எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும்படி வாழ்த்துகிறேன். நீங்கள் தேவனுடைய அன்பிலும் கிருபையிலும் வளர்ந்து பெருக வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் பாருங்கள், தேவன் நமக்கு தருகிற நல்ல வார்த்தையானது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நமது வாழ்க்கையிலே ஒரு இக்கட்டான பாதையிலே நடக்கும் பொழுது விசுவாசம் இல்லாமல் பயப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். ஏன் என்று கேள்வி கேட்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்பிக்கை இல்லாமல் அழுது புலம்புகிறவர்களாய் இருக்கிறோம். ஆத்துமாவிலே பலன் இல்லாமல் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். பாருங்கள், கடந்த நாளிலே ஒரு அன்பு சகோதரி என்னை தொலைபேசியிலே அழைத்து சொன்னார்கள், அண்ணன், எனக்கு 42 வயதாகிறது, இன்னும் ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லை. ஒருவேளை என் திருமண வாழ்க்கையில என்னால் சந்தோஷமாய் இருக்க முடியவில்லை. என் கணவர் குடித்து வெறித்து வந்து, ஐயோ, அவர் என்னை போட்டு அடிக்கிற அடி என்னால் தாங்க முடியவில்லை. ஆகவே என் கணவரோடு நான் சேர்ந்து வாழ விரும்பாமல் என் 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு நான் தனியே வந்து விட்டேன். ஒரு பிரைவேட் கம்பெனியில் மாதம் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்து 1000 ரூபாய்க்கு வீட்டு வாடகை கொடுத்து ஒரு சின்ன வீட்டில் உட்கார்ந்து என் பிள்ளைகளை படிக்க வைத்து கொண்டு இருக்கிறேன். ஆனாலும் பாருங்கள், என் பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள். அவர்களை படிக்க வைப்பதற்குண்டான வசதியோ, அவர்கள் விரும்புகிறதை கேட்கிறதை வாங்கி கொடுக்கக்கூடிய சத்துவமோ எனக்கு இல்லை. ஏன் என் வாழ்க்கையில கர்த்தர் என்னை இப்படி நடத்துகிறார்? அந்த சகோதரிக்கு நான் பல ஆலோசனை கொடுத்திருக்கிறேன். விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, பொறுமையாயிருங்க. கர்த்தர் உங்கள் கணவரை ரட்சிக்க முடியும். நீங்க பொறுமையா இருந்து சகிப்புத்தன்மையோடு கூட அவர் ரட்சிக்கப்படுவார் என்கிற நம்பிக்கையோட ஜெபித்தால் அவர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவார். நீங்கள் அவரோடு கூட சேர்ந்து வாழலாம். அல்லது எத்தனை முறை தோல்வி வந்தாலும் ஒருவேளை நீங்கள் மறுபடியும் விசுவாசத்தோடு தேர்வு எழுதுங்க, பரீட்சையில வெற்றி பெற்று நல்ல வேலை கிடைக்கும் என்று அவர்களுக்கு சொல்லுவதுண்டு. பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரவமானது அவனை நம்பிக்கையற்றவனாக மாற்றி விடுகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எப்படி நம்பிக்கையோடு இருக்கிறீர்களா, நம்பிக்கையற்றவர்களா இருக்கிறீர்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் பிரசங்கிக்கிற கர்த்தர், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற உபத்திரவத்தை தேவ சமூகத்தில் வைத்து கண்ணீரோடு ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க, உபவாசத்தோடு ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்துல போராடி ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணிவிட்டு தைரியமா சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ பயப்படாதே, என் ஆத்துமாவே நீ கலங்காதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் ஆசீர்வதிப்பார் என்று உங்கள் ஆத்துமாவை பார்த்து உங்கள் ஆத்துமாவோடு கூட நீங்கள் பேசுங்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. 1 வருடங்கள் வெறுமையா இருக்கலாம், 2 வருடங்கள் வெறுமையா இருக்கலாம், 5-7 வருடங்கள் கூட வெறுமையா இருக்கலாம். அதற்கு பிறகு நிச்சயமாக ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், தாவீதை உயர்த்தினவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார், உங்கள் வேதனைகளை மறந்து நீங்கள் சுகமாயிருக்கும்படி செய்வார். 10 வருஷம் ஆயிட்டு குழந்தை இல்லையா? கண்டிப்பா குழந்தை தருவார். ஐயா, 8 வருஷம் வேலை தேட நல்ல வேலை இல்லையா? கண்டிப்பா வேலை தருவார். ஒரு அருமையான வீடு கட்டப்படணும்னு வாஞ்சிக்கிறேன், வழியே இல்லை, வனாந்தரத்துல வழி திறக்கும். வாட் எவர் இட் மே பி, எந்த காரியமாய் இருந்தாலும் கர்த்தரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதை முழு நிச்சயமா விசுவாசிங்க. நீங்க அந்த நன்மையை, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவீங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதிலும் உமது பரிசுத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தந்து நான் வாழ்த்துகிறேன்.
உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உமது அன்பு கரத்தில் உமது பிள்ளைகளை தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர் இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் ஒருவேளை நம்பிக்கையோடு வந்து அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார், அல்லது நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை கண்ணோக்கிப்பார். உமது நாமத்தில் உமது ஊழியக்காரனாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை விட்டுவிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை கை தூக்கி எடுக்கிறேன் ஆண்டவரே. தேவ கிருபையானது உமது பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக. அவர்களை உயிர்ப்பிக்கட்டும். சந்திரா, என் கர்த்தர் தமது முகத்தை உன் மீது பிரகாசிக்க பண்ணுவேன்னு சொல்லுகிறார். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் கண்ணீர் துடைக்கப்படும். மாணிக்கம், உனக்கு வேண்டிய நன்மை பரத்திலிருந்து வருகிறது. நீ கைவிடப்பட்டவன் அல்ல. உன் ஜெபங்களுக்கும் அங்கலாய்ப்புகளுக்கும் தேவன் பதில் கொடுக்கிறார். ஆண்டவரே, உமது கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் சுவாமி. உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் சுவாமி. நன்மையால் உமது பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, சந்தேகப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். God bless you.